சைஸா இன்னும் அவருக்கு கேன்சல் சொல்லி சொல்கிறாங்க. பெரியூர் மாநில சேர்ப்பு நம்பிராஜன் வீடியோ கீழே வந்து போட்டோ அது வீடியோ போட்டு கீழே வரும் பக்கம் வரும் நம்ம பற்றிருந்தாலும் ஆள் வரலையா வந்துருக்குவாங்க வரோம் இன்னொரு வந்துருக்காங்க ஆமாம் போலீஸு அனுமதி மறுப்பு போட்டதுங்க கைது வாங்கினாங்க அனுமதி வெளியில் வரும் ஸ்பாட்டில் முடிச்சிருக்கனால அதனால் வந்து
2 ஒன்றிய செயலர் 3 ஒன்றிய செயலர் இருக்காங்க. வெள்ளக்கல் அறிவு, அம்மம்பட்டி ஊராட்சி ஒன்றிய செயலர் ராஜீவ்காந்தி, நல்லம்பள்ளி தெற்கு ஒன்றிய செயலாளர் அறிவு ராஜீவ்காந்தி, அம்மம்பட்டி ஊராட்சி ஒன்றிய செயலர், கம்மம்பட்டி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ராஜீவ்காந்தி, நலம் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் நிறைய சாலைகள் பழுதடைந்த சாலைகளாக உள்ளது. அதுவும் குறிப்பாக கம்பப்பட்டி ஊராட்சி சோழியானூர்ந்து மலையூர் காடை வரை மலை பகுதியை சார்ந்த அந்த பகுதி மக்கள் ஒரு 6.5 கிலோமீட்டர் போகணும். பஸ் போகிறதில்ல, ரொம்ப மோசம். பஸ் அப்பப்போ நிறுத்திக்கிறான். ஸ்கூல் பஸ்ஸுங்க 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. மேச்சேரியில் தான் பஸ் வருது. ஆனால் அந்த மக்களுடைய கோரிக்கை பல முறை சமீபத்தில் சட்டமன்றம் நடைபெற்ற சமீபத்தில் கூட தமிழக ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது திருத்தம் கொண்டு வருவதற்காக இந்த சாலை செய்து தரப்பட வேண்டும் என்று திருத்தம் கொடுத்தது. அதுபோன்று பல்வேறு துறை அமைச்சர்கள் நேரடியாக மாநில முதலமைச்சர் தமிழக முதலமைச்சருடைய உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்திற்கு தீர்க்கப்படாத நீண்டகால பிரச்சனைகள் 10 கொடுக்க சொன்னாங்க. அந்த முதல் பிரச்சனையாக பேப்பர் கொடுப்பான் ஒரு இஷ்யூ அதில் 10 நிமிஷம் திட்டாங்கடா 10 நிமிஷம் திட்டம் 14/9/2022 ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய தனிப்பட்ட அவருடைய கடிதத்திற்கேற்ப மாவட்ட ஆட்சியர் தகவல் கடிதம் கொடுத்தேன். 10 கோரிக்கையில் 3வது கோரிக்கையாக நல்லம்பள்ளி ஊராட்சி மற்றும் மாநில ஊராட்சி பரிகம் கோணைங்காடு முதல் கம்பப்பட்டி ஊராட்சி மலையூர் காடு வரை 3 வனப்பகுதி சாலை, மேலும் கம்பப்பட்டி ஊராட்சி மலையூர் காடு முதல் பெரும்பால காணாத 3 தார் சாலை, போன்ற சாலைகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டேன். உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் ஒரு சாலை அமைப்பு தருவதாக என்னுடைய சட்டமன்ற கணினி பதிவில் உள்ளது. ஆனால் இதுவரை அதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை. சார் மறைக்க வேணாம் சார், அப்படியே நேராக கொடுங்க. நம்ம ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் கொடுத்த கடிதத்துக்கெல்லாம் நிறைய பதில் வந்தது எனக்கு. தருமபுரி மாவட்டம் கல்வியர் சாலை, சின்னகாம்படி சாலை, இப்போ அந்த முதலமைச்சருக்கு கொடுப்போம். அதியமான் கோட்டை மெயின் தருமபுரி சேலம் மெயின் சாலையில் உள்ள 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டர் உள்ள பழுதடைந்த மிகவும் மோசமான சாலை. அது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் செயல்படுவதற்காக நான் கடிதம் கொடுத்தேன். கடிதத்துக்கு பதிலாக நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இந்த சாலை சட்டமன்ற உறுப்பினர் செய்ய முடியாது, நாங்கள் கிராம சாலைகள் திட்டத்தில்
ஹைவேஸ் திட்டம் சரி அதனால் செய்யலாம்னு சொன்னாங்க. தொடர்ந்து அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் டிஇ நம்ம கிராமச்சாலை டிஇ ஹைவேஸ் எல்லா களமும் மொத்தம் 7 சாலைகள் இருக்குது. 7 அதியமான்கோடு சாலை, கருதார் ஓமலம் சாலை, கொம்மரத்தம்பட்டி வத்தல்மலை அடிவாரம், சேசம்பட்டி கோழிக்குட்டாய், மார்கமுடி கவுண்டன்குட்டாய், பாலவாடி காலனி சாலை, பிசி சாலை, சிவாடி RSS வழியா இது போன்ற சாலைகள் கிராம சாலை திட்டத்தில் எடுக்கப்பட்டு இன்னும் அதற்கான அனுமதி ஜீவோ வரலன்னு கடந்த கேட்கும்போது அடுத்த வாரம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும் இப்படியே சொல்கிறாங்க. இதனால் அந்த பகுதி மக்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிப்பதாக ஒரு போராட்டமும் கம்பம்பட்டி சோழியானூர் பகுதியில் மறியல் செய்தார்கள். நான் அந்த சட்டமன்றத்தில் இருந்தேன். சட்டமன்றத்திலிருந்து அந்த போராட்ட செய்தி தெரிந்து நேரடியாக முதன்மை செயலாளர் ஊரக வளர்ச்சி அலுவலகத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தமிழ ஊரக வளர்ச்சித்துறை செயலாளருக்கு ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் கடிதம் கொடுத்து கொஞ்சம் விரைவாக செய்கிறவர்கள் தேர்தல் புறக்கணிப்பார்கள், எந்த அந்த போலி மிஷின் பூச்சி முதல் கொண்டு உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் மக்கள் சொல்கிறாங்க. அதனால் விரைவுபடுத்துங்க என்று கூறினர். உடனே அவர் சரின்னு சொன்னார். அது சம்பந்தமான விரைவாக நான் நடவடிக்கை எடுக்கிறேன் கூறினார் முதன்மை செயலருக்கு. அப்புறம் சட்டமன்றம் கூடியவுடன் இந்த ஆண்டு முதல் கூட்டமே மாண்புமிகு பேரவைத் தலைவர் சபாநாயகர் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து இந்த தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சி, கம்பம்பட்டி ஊராட்சி சுமார் 7000 பேர் வசித்து வருகிறார்கள். கோழியானூர், முத்துக்கூட்டேரி, புத்துப்பட்டியான் காட்டூர், நந்திமோட்டூர், சாவடியூர், கணபதியூர், மலைக்கானூர், புதுப்பள்ளம், துளசிலேடு, மலையூர்காடு ஆகிய குக்கிராமல் உள்ளடங்கியுள்ளது. இந்த கிராமங்களை பிரதான சாலையாக கோழியானூர் மலையூர்காடு வரை சுமார் 6.6 கிலோமீட்டர் ஒன்றிய சாலையில் RS3 தார் சாலை உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்படாது தற்போது பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத குண்டும் குழியுமாக மாறிவிடும். தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சாலை கடந்து செல்கின்றன. பள்ளி பேருந்து, அரசு பேருந்து இவ்வழியாக மிக சிரமத்தில் வந்து செல்கின்றன. மாணவ மாணவிகள், நோயாளிகள், பொதுமக்கள் நலனுக்கு பழுதளித்தாரை புதுப்பிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சபாநாயகரிடமும் கடிதம் கொடுத்து கவன ஈர்ப்பு கொடுத்தேன். இது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக விரைவில் வந்துவிட்டான் மக்களுடைய போராட்டங்கள் வலுத்து வருவதால் அதை நிறைவேற்றுவதற்காக இன்று ஒரு நாள் நான் உண்ணாவிரதம் விரைவாக செயல்படுத்த உண்ணாவிரதம் இருப்பதாக அறிவித்தேன். இரவு ஒரு 12 மணி நேரம் அளவில் காவல்துறை அலுவலர் ஒருத்தர் ஃபோன் செய்தார் எனக்கு, இதை பார்க்க வேண்டும் என்று. நான் வெளியில் இருக்கிறேன் என்று சொன்னேன். இது மாதிரி நீங்கள் ஒரு காலையில் உண்ணாவிரதம் இருப்பதாக இருக்கிறாங்க, உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். சரின்னு சொன்னேன். இந்த உண்ணாவிரதம் இருப்பதற்காக பந்தல் கீழே உட்காரத்துக்காக தரையெல்லாம் போடுறதுக்கு பாயெல்லாம் போட இருந்தது. அனுமதி மறுத்ததன் காரணமாக பந்தல் போட வேண்டாம்னு சொல்லிட்டு தரையில் போடாமல் சொல்லிட்டு நேரடியாக வந்து என்னுடைய கோரிக்கை தருமபுரி சட்டமன்றத்திற்கு இது போன்ற இன்னும் பல்வேறு சாலைகள் 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இடை சாலைகள் இருக்கிறது, பழுதடைந்த சாலைகள். அந்த சாலைகளை விரைவாக தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒரே கோரிக்கை நான் எந்த கோரிக்கை. 2 நாள் முதலமைச்சர் வருகிறாங்க, அப்போ ஏதாவது நீங்கள் ஏதாவது வரவேற்று முதலமைச்சர் கண்டிப்பாக முதலமைச்சர் தான் என்னுடைய முதலமைச்சர் மனு கொடுக்குறேன். முதலமைச்சர் மனு கொடுப்பேன். ஏனென்றால் சட்டமன்றத்தில் மாண்புமிகு ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரை தீர்மானத்தில் திருத்தம் வேண்டும் என்று கூறினார்கள். தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்க்கப்படும் என்று சொல்லிதான் கூறினார்கள். ஆனால் அவர் கவனத்தில் சென்றுள்ளது. அதனால் நான் மீண்டும் வரும்போது நான் மனு கொடுக்கிறேன். தமிழ் கொஞ்சம் நவுந்து சொல்லுங்க. எம்எல்ஏ சார் ஓகே, இன்னும் கொஞ்சம் ஜூம் போடுங்க.
லோகோ சும்மா கீழே வச்சு மேலே அப்படியே பேசி நல்லா கேட்கும். சட்டமன்ற உறுப்பினர் உட்கார விடக்கூடாதுன்னு தான் ஆளு கூட்டு சார் உள்ள நுழைய முடியாது, அதிகாரியில போக முடியாது. எல்லா கட்சி வேணாக்கிட்ட ரூலிங் ஒரு மட்டும் ஆளு கூட்டு உள்ள நுழைய முடியாது. ஆனால் இந்த பேர் இருக்காங்க உட்காந்துருக்கீங்களா? நான் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் அன்று முதல் மிகவும் பழுதடைந்த தார் சாலைகள், மக்கள் பயன்பாட்டுக்கெல்லாம் மோசமான பல்வேறு சாலைகள் இருந்தது. அதை நான் தமிழக அரசு, அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் எல்லாம் கொடுத்துனே இருந்தேன். குறிப்பாக ஒரு சில சாலைகள் செய்து முடிக்கப்பட்டது. முக்கியமான சாலைகளான ஒரு 2 சாலைகள் 3 சாலைகள் தீவிரமாக 3 ஆண்டுகளாக இந்த ஆண்டு அடுத்த மாதம் முடிவு வந்து காலம் தாழ்த்ததன் காரணமாக அந்த பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்கள் செய்தார்கள். அதியமான் கோட்டையில் 500 மீட்டர் உள்ள சாலை, அந்த சாலை அமைப்பதற்கு குறைந்த நிதி போதுவென்று சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் நான் கடிதம் கொடுத்தேன் மாவட்ட ஆட்சியரிடம். மாவட்ட ஆட்சியர் ஊராட்சி ஒன்றிய நல்லம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கொடுத்து அவர்கள் அந்த அதியமான் கோட்டை சாலை கிராம சாலைகள் அவங்க திட்டத்தில் சேர்த்துக்கங்க, நெடுஞ்சாலையில் நாங்கள் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் செய்ய முடியாதுன்னு சொல்லி எனக்கு பதில் கடிதம் கொடுத்தாரு. சரி, கிராம சாலைகள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்க. 2 ஆண்டுகள் நான் சட்டமன்ற உறுப்பினர் நிதி கொடுத்து 2 ஆண்டுகள் கடந்த ஆண்டு கொடுத்துட்டேன். 2 ஆண்டுகள் இதுவரை அந்த சாலை செய்யப்படவில்லை. அந்த நெடுஞ்சாலைத்துறை கிராம சாலைகள் அலுவலர் டிஇ எஸ்சியிடம் ஃபோன் பண்ணி அடிக்கடி 2 ஆண்டுகள் தொடர்பு விட்டுருக்கேன். கேட்கும்போது இன்னும் ஜீவோ வரலைங்க, வந்துடும். அடுத்து வரும்போது அந்த ஒர்க் வரல. தருமபுரி சட்டமன்ற கிராம சாலைகள் திட்டம் ஒரே ஒரு சாலை வந்தது. அது எந்த சாலைனா இப்போ உட்காந்துங்க இந்த சாலை தாங்க. தருமபுரி சட்டமன்றத்தில் 3 ஆண்டுகளில் கிராம சாலை ஒரே சாலையில் இந்த சாலை உட்காந்து சாலை மட்டும்தான், வேறு சாலை வரல. அந்த பட்டியல் வரும்போது பார்த்தா மற்ற தொகுதி இருக்குது. இந்த அரை கிலோமீட்டர் வரவில்லை. அதனால் நீங்களே உட்காந்துருக்கீங்க. அந்த மக்கள் நாட்டு போராட்டம், பல்வேறு போராட்டம் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். வருகின்ற தேர்தல் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார்கள். அதேபோல் கம்பம்பட்டி ஊராட்சி சோழியானூர் மலையூர் மலைப்பகுதிகள் முழுமையாக எந்த வழியும் இல்லை, அது ஒரே வழிதான். அங்கே படிக்கும் மாணவர்கள் தருமபுரிக்கு 50 கிலோமீட்டர் வரணும். அதே போல் மேற்கேரி சென்று படிக்கிறார்கள். அந்த 6 கிலோமீட்டர் படும் மோசமான சாலைகள். அந்த சாலைகள் செய்யப்பட வேண்டும் என்று ஊராட்சி ஒன்றிய அலுவலர் தொடர்ந்து வலியுறுத்தும். அவங்க பாரத பிரதம திட்டம் சேர்த்துறங்க வந்துடும் சொல்லி அவங்களும் 2 ஆண்டுகள் கால தாமதம். அந்த மக்கள் வருகின்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம். 4 பூத்து உள்ளது, அந்த ஒரு 7-8 கிராமங்கள் முழுமையாக போராட்டம் நடத்தினால் சாலை மறியல் பண்ணார்கள். கடந்த நான் சட்டமன்றத்தில் இருந்த பொழுது மறியல் பண்ணும்போது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போயிட்டு நாங்கள் விரைவாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த மக்களை சமாதானப்படுத்தி உள்ளார்கள். ஆனால் மீண்டும் அந்த சாலை கால தாமதனால அவங்க தேர்தல் புறக்கணிப்பதாக தெரிந்தது. அதை அன்று சட்டமன்றத்தின் போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போய் நேரடியாக மாண்புமிகு நமது சட்டமன்றம் நடக்குது. பேரவைத் தலைவர் சபாநாயகரிடம் நான் ஒரு முக்கியத்துவம் இது நம்ம கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்து இந்த விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தேன். பேரவைத் தலைவரிடம் 11/2/24 இந்த மாதிரி சாலை மறிப்பு இந்த முக்கியத்துவம் இதை செய்யணும்னு சொல்லி, ஆனால் அந்த கவன ஈர்ப்பு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இதெல்லாம் அரசு நான் தகவல் தெரிவித்தேன். அந்த மக்களுடைய ஆதங்கம் புரிந்து எனக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினராக நான் தெரிந்து இது நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பிறகு தமிழகத்துடைய முதன்மை செயலாளர் ஊரக வளர்ச்சி அவரோடம் 11/2/24 இது மாதிரி இந்த மக்கள் போராட்டம் பண்ணாங்க. ஃபோட்டோஸில் எடுத்து நேரடியாக சென்று மனு கொடுத்து ஃபோட்டோஸை காமிச்சேன். தேர்தல் வருகிறது, போராட்டம் பண்ணுறாங்க சார், ஏதோ பண்ணுன்னு சொல்லி அவரும் விரைவாக நான் செய்கிறேன். இது கடந்த முன்னாடி முடிச்சு போய் நான் இது டெல்லியிலேருந்து வரணும், கண்டிப்பாக நான்
விரைவாக செய்து கொடுப்பேன் என்று தகவல் கூறினார். அதுவும் காலதாமதாகுது. சாலை தேர்வு செய்வது வந்து என்ன முறையாக மாவட்ட ஆட்சியரிடம் 7/1/23 போன ஆண்டு 2வது மாதம் நேரில் இது மாதிரி முக்கிய சாலைகள் நிறைய சாலைகள் இருக்குது. இடைப்பட்ட சாலைகள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லி சுமார் அது மட்டும் இல்லாமல் சாலைகள் இருக்கும். மொத்தம் எத்தனை சாலைகள் வரும்? மேக்ஸிமம் நீங்கள் ரோடு வசதிக்காக தான் உட்காருங்க. நம்ம வேறு எந்த இதில் கிராமத்துடைய அடிப்படை என்னுடைய நோக்கம் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் கிராமப்புற மலைவாழ் மக்கள், பின்தங்கிய மக்கள், தங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத பகுதியை சார்ந்த மக்களுடைய வசிக்கும் பகுதிகளுக்கு, மலைப்பாங்கான பகுதிகளுக்குள்ள மிகவும் பழுதான சாலைகளை நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்றுதான். மொத்தம் எவ்வளோ வரும்? இவ்வளோதான் கோரிக்கை. ஆமாம், வேறு எந்த கோரிக்கைகளும் அது விரைவாக செயல்படுத்தி மக்களுக்கு பயன்படுத்துறது தான் இந்த ஒரு உண்ணாவிரதத்தை தவிர எந்த வகையிலும் நான் அரசியல் கவனம் அரசியல் இல்லை, அரசியல் இல்லை. உண்ணாவிரதத்தை எப்போ முடிக்க போகிறீங்க? மாலை 5 மணி வரை. இந்த சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சு நிறைவேற்றுங்க. சட்டமன்றத்தில் அதான் கவனம் மாண்புமிகு ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது திருத்தம் கொண்டதற்காக 8 சட்டமன்ற உறுப்பினர் திருத்தம் கொடுத்தங்க. அதில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். நான் திருத்தம் கொடுக்கும்போது நாங்கள் 4 சாலைகள் கொடுத்தேன். கம்பமணி சாலை, சனத்குமார் நதி, இது போன்ற தருமபுரி 4 சாலையிலிருந்து இதுவரை மேம்பாலம் போன்ற மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். திருத்தம் கொடுத்தேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் படிக்கும் பொழுது மாண்புமிகு சட்டமன்ற 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் திருத்தம் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்க்கப்படும் என்று கூறினார்கள். இப்போ உங்களுக்கு 1000 ரூபா பொதுமக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டதில்லை. இப்போ அவங்க கைது பண்ணுவாங்க. அடுத்து கைது பண்ணுவாங்க. மேற்கொண்டு அடுக்கட்டு போட்ட நாங்கள் அரசுக்கு மாவட்டத்துக்கு எதிரானதில்லை. மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதுதான். அதற்காக கைது எது செய்தாலும் நான் தயார். உங்கள் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் அமௌண்ட் ஒதுக்கி அதை நான் அந்த சட்டமன்ற தொகுதியில் அந்த அதியமான் கோட்டை சாலைக்கு சட்டமன்ற தொகுதியில் செய்ய முடியும் என்று தான் நான் கடிதம் கொடுத்தேன். 2 ஆண்டுக்கு முன்னாடி 10 லட்ச ரூபா நிதி ஒதுக்கீடு செய்து கடிதம் கொடுத்தேன் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம். தமிழ அந்த லெட்டர் எடுத்ததில் அது ஃபஸ்ட்டு லெட்டரில் கடிதம் கொடுத்தேன். நல்லம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இந்த ரோடு, இந்த சாலை சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் செய்ய முடியாது, நான் கிராம சாலை நெடுஞ்சாலைக்கு ஒப்படைச்சிட்டோம், அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க செய்வாங்கன்னு சொல்லி பல முறை தொடர்ந்து அவங்க தொடர்ந்து நான் கோரிக்கை வச்சு எப்போ செய்வாங்க சார், நாங்கள் அடுத்த மாதம் ஆயிரம் சொல்லி தான் இதுவரை அரசாணை வரப்படவில்லை. கார் தண்ணி கிடையாது. சொல்றதுக்கு நம்ம தொண்டையை வர கேமரா ஆஃப் பண்ணி நீங்கள் இப்படி இருக்கையா? எந்த இதில் வரலாம்? எதில் வரும்? லேட் ஆகும். அண்ணா பேசும்போது ஒன்றா வருதுமா? தமிழ வேலு ஒன்றா வருதுமா? கொடுங்க அவங்களுக்கு